ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேட்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு தோசைக்கான பேட்டர் ரெசிபி. இப்போ வந்து நான் இந்த கம்பு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல கம்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த குப்பை அதெல்லாம் இல்லாமல் ஒரு தடவை நல்லா இது பண்ணிக்கோங்க, சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய டஸ்ட் இருக்கும். நமக்கு சிறுதானியத்துலேயே மேக்ஸிமைஸ் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ க்ளீனாக இருக்கிறத வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே சேர்த்து ஊற போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 1 1/2 டம்ளர் வந்து கம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட்ஸ் அளந்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் எடுத்திருக்கங்காட்டிக்கு இந்த டம்ளர்லேயே உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 1/2 கப் கம்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து 3/4 கப் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம வெளியேருந்து வாங்கின பச்சரிசியில் ரேஷன் பச்சரிசியே நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். என்ன நல்லா வாஷ் பண்ணால் போதும், அவ்வளோதான். இதில் தூசி இருக்கும் இல்லையா, அதனால். அப்புறம் 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியானாலும் குழப்பமில்ல. உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா பொங்குற உளுந்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் 1/4 கப்புக்கு கம்மியாக எடுத்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு உளுந்து குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே வரும். அப்புறம் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஆப்ஷனல் தான், நமக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் நல்லது தான் அது. இப்போ 2யுமே நான் நல்லா 5 6 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஊற போட்டுக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கம்பு இட்லி செய்கிறதா இருந்ததுன்னா, நான் இப்போ இது தோசைக்கு தான் ஆட்டியிருக்கேன். இதுவே நீங்கள் இட்லிக்கு செய்கிறதா இருந்தனா, இப்போ நம்ம பச்சரிசி எடுத்தோம்ல அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 கப் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறங்காட்டிக்கு எனக்கு இந்த ரேஷியோ போதும்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தான் இதை அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு உளுந்தை மாற்றிக்கோங்க. இப்போ உளுந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த இது இருக்குது இல்லைங்களா, ஐஸ் வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் நம்ம போடுறங்காட்டிக்கு. பட் மிக்சியில் போட்டாலுமே எனக்கு இட்லி தோசை மேக்ஸிமைஸ் நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிக்கிறேன். சூப்பராகவே வரும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். இது ஒரு டிப்ஸு. நம்ம ஐஸ் க்யூபோ இல்லைனா ஐஸ் வாட்டரோ வச்சு அரைச்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உளுந்தை நல்லா மெத்துன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். தோசை வந்து சாஃப்டாகவும் இதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அரைக்கிற பேட்ரு வந்து நம்ம கையில் தொட்டால் வந்து ஒட்டாமல் இருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு. முன்னே எவ்வளோ இருந்தது, இப்போ எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா இது பிரியாமல் எடுக்கும்போது அங்கே இங்கேயும் களைஞ்சி விழுகாமல் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து இது நல்லா அரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த உளுந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உளுந்தை நான் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கம்பு அரைச்சிக்கலாம். கம்பு வந்து நான் 2 தடவையாக போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜார் தானே, அதனால் நான் 2 டைம் போட்டுக்கிறேன். நீங்கள் இதுவே கிரைண்டராக இருந்ததுன்னா ஒரே இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் கம்பை 2 டைமாக இது பண்ணி அரைச்சிக்கிறேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா கம்பில் வந்து திப்பி திப்பியாக அந்த இது தெரிகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அதில் தோல் இருக்கு இல்லையா, அதனால் நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு மிக்சியில் ஒரு பாதி மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசி சேர்க்குறதா இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் அதில் இட்லி அரிசி சேர்க்குறதா இருந்தாலும் சரி, கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக அவல் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும். இது உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸு. நீங்கள் எந்த பேட்ரு மாவு அரைக்கிறதா இருந்தாலும் இந்த அளவுக்கு அது ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் நான் வந்து உளுந்தோடு சேர்த்துக்கிறேன். அவல் சேர்க்குறதா சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, மாவு ஜவ்வரிசி, அதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை விட்டு நல்லா அடித்து கிளறி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புளிச்சு வரும் மாவு. எப்பவும் கையில் கரண்டியில் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணணும். இங்கே பாருங்கள், இது வந்து மார்னிங்கு நான் நைட் ஆட்டி வச்சுருந்தேன். மார்னிங் வந்து பாருங்கள் எப்படி அழகாக பொங்கி எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ நல்ல மணங்க இதில். அந்த கம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை பேட்டருக்கு எப்படி கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை அடிச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம். ஸோ அதனால் உப்பு தேவையில்லை.
இத நல்லா இப்போ நம்ம வந்து தோசை தவா வச்சுருக்கேன் நானு. இது வந்து அயர்ன் தோசை தவா தாங்க. இத இத வந்து இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து தோசை ஊத்திக்கலாம். வெங்காயம் வச்சு நீங்க வந்து கல்லு சரியா வரலன்னா, கொஞ்சமா வெங்காயம் வச்சு தேய்ச்சீங்கன்னு வைங்களேன், வராத கல்லு கூட சூப்பரா நல்லா தோசை வரும். இப்ப நம்ம நல்லா இத வந்து பரப்பி விட்டுக்கலாம். இது வந்து நீங்க எவ்வளோ சன்னமா ஊத்துனீங்கனாலும், நல்லா உங்களுக்கு பறந்து வரும் தோசை நல்லாருக்கும். அப்படி வேகும்போது அந்த கம்புடைய வாசனை செம்மையா இருக்கு. இதில நீங்க நெய் விட்டுக்கலாம், இல்லன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் விட்டு தான் சுட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுட்டு, நம்ம இத வந்து எப்பவும் போல தோசை வேகுற டைம் தான் எடுக்கும். நல்லா சூப்பராவே இருக்குங்க. நல்லா டேஸ்டியா இருக்கும். இதில என்ன நம்ம வந்துன்னா, அப்படியே சுட சுட கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், எத்தன தோசை உள்ள போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இந்த மாரி நம்ம ஹெல்த்தியா வீட்ல செஞ்சு குடுத்தோம்னா, ரொம்ப நல்ல விஷயங்க. நம்ம நார்மலா செய்ற அரிசி, உளுந்து மாவ விட இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்க, சூப்பரா தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு தோசை கூட ஊத்தி காமிக்கிறேன். நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் குடுக்குறது அப்படி இப்படின்னு யோசிக்கிறதுக்கு, இந்த மாரி கம்பு, சோளம் இதுலையெல்லாம் வந்து இட்லி, தோசை எல்லாம் பண்ணி குடுத்தோம்னா, ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. பாருங்க நெக்ஸ்ட்டு தோசையும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா வருதுங்க. நல்லா இருக்கு. அதேமாரி சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டா இருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். நான் அடுத்தது வந்து உங்களுக்கு சோள தோசைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. தோசையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆரஞ்சு சட்னி, அதாவது கார சட்னி வச்சு இத சர்வ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பரா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன மாரி அளவுகள போட்டு செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆயிடும். இங்க பாருங்க, எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.